வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டிலிருந்து ஒரு காரை இறக்குமதி செய்து அதனுடைய மதிப்பு சுமார் 2 கோடி. என்ன திமுகவுக்கு 2 கோடியெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. இந்த கார் அவர் இறக்குமதி செய்வதற்கு பணம் எங்கிருந்து வந்தது, யாராவது வாங்கி கொடுத்தார்களா, அல்லது இவரே சொந்த பணத்திலிருந்து வாங்கினாரா? இவர் சொந்த பணத்திலிருந்து வாங்கினார் என்றால் அந்த பணத்துக்கான சோர்ஸ் என்ன? இவருடைய சம்பளம் துணை முதலமைச்சர் என்பதை தவிர வேறில்லை, வேறு சினிமாக்களில் இப்போது அவர் நடிப்பதும் இல்லை என்று பல கேள்விகளை முன்வைத்து உதயநிதி ஸ்டாலினிடம் இடி விசாரணை நடத்த இருக்கிறது. அப்போ இடி விசாரணையில் அவர் திமுகவுடைய தொண்டர்களை வைத்தோ இல்லை அந்த தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கியோ இடி விசாரணையை அவர் தாமதப்படுத்தலாம், அல்லது இடி கொஞ்சம் பின்வாங்கலாம், இவ்வளோ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. ஆனால் சாம்பல்கள் கரையும், சாட்சிகள் கரையாது. கும்பல் கரையும், கூட்டம் கலையும், ஆனால் சாட்சிகள் கலையாது. இந்த அடிப்படை உண்மையை தெரிந்தவர் தான் கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள். அதனால்தான் அவர் எதிலும் கவனமாக இருப்பார். அவர் தூய்மையான அரசியல் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக யாராவது இன்று வரை சொல்லியிருக்கிறார்களா? இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் அவர் செய்த தவறுகள் சட்ட சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி செய்வது என்பதில் அவர் கொஞ்சம் தேர்ந்தவர். சபரீஷனுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ இந்த திறமை இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ இந்த 2 கோடி ரூபாய் கார் எப்படி வந்ததுங்கிறது மட்டுமல்ல பிரச்சனை. உதயநிதி ஸ்டாலினுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? மொத்தத்துக்குமே பட நிறுவனம்னு வச்சுருக்காங்க. யார்? சபரீஷனும் உதயநிதியும் சேர்ந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்களுக்குன்னு ஒரு நிறுவனம் மேலே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது? நான் முதல் பதிவில் இட்டிருந்தேன், ஸ்டாலின் கைதாவாரான்னு. சும்மா பரபரப்பு காட்டல. சபரீஷனும் உதயநிதியும் ஈடியினுடைய அந்த கேள்வி பிடிகளுக்குள் சிக்கினால் ஸ்டாலினுக்கு நிச்சயமாக நெருக்கடி தான். கைதாவாரா என்பது வேறு, ஆனால் ஸ்டாலினுக்கு நிச்சயமாக நெருக்கடி தான், முதல்வர் ஸ்டாலினுக்கு. அதனால்தான் தலைப்பு என்னிட்டேன், சாம்பல்கள் கரையும், சாட்சிகள் கலையாது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என் பதிவில் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.